இப்ப தங்கிலீஷ்னா நான் வந்து என்னோட ரிசர்ச்க்கு நான் யூஸ் பண்ண டெஃபினேஷனை சொல்றேன் நான் உங்களுக்கு. தமிழ் பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்றது அது, இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்றது அதுவும் தங்கிலீஷ் தான். தமிழை இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல பேசுறது அதுவும் தங்கிலீஷ் தான். இங்கிலீஷ தமிழ் ஆக்சென்ட்ல பேசுறதும் தங்கிலீஷ் தான். இதனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் தங்கிலீஷ். ஆக்சென்ட் வேரியேஷன் இருந்தாலும் சரி, ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்சஸ் இருந்தாலும் சரி, நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறி மாறி வந்தாலுமே சரி, இது எல்லாமே தங்கிலீஷ் தான். இப்போ வந்து நிறைய பேர் தங்கிலீஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ வர வர ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தமிழ் குறைஞ்சிருச்சு, இங்கிலீஷ் அதிகமாயிடுச்சு. அண்ட் இங்கிலீஷ் பேசுறாங்கிறது, அதாவது நம்ம பேசும்போது அதுல இவ்வளவு இங்கிலீஷ் யூஸ் பண்றோங்கிறது தெரியாம பேசுறாங்க. அந்த அளவுக்கு அது நம்மளோட மனசோட சேர்ந்து வந்துருச்சு. சார் இஸ் கம்மிங்கா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சார் இஸ் கம்மிங்கா, இப்ப பாருங்க, இதுல சார் இஸ் கம்மிங், ஆல் 3 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ். ஆனா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தமிழ். இஸ் சார் கம்மிங் தான் இங்கிலீஷ்ல இருக்கணும். அப்போ அவங்க மைண்ட்ல ஒரு லாங்குவேஜ் யோசிக்கிறாங்க, ஆனா இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க இங்கிலீஷ்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பண்றாங்க. அது மாதிரி ஒண்ணு. நான் நேத்து ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஷாப், இது எல்லாமே தமிழ்ல நமக்கு வார்த்தைகள் இருக்கு. ஷாப்புக்கு கடை இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு துணி இருக்குது, பர்ச்சேஸ்க்கு வாங்கினேங்கிறது இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து அது இங்கிலீஷ் அதுல போடணுங்கிறது நம்ம ஒரு பாயிண்டாவே வச்சிருக்கோம். வர வர அது மாதிரி ஆயிடுச்சு. எஸ்டர்டே ஐ வென்ட் டு கடை டு பை துணி. இது வந்து பாதி பாதி, இந்த லாங்குவேஜும் இருக்கு, அந்த லாங்குவேஜும் இருக்குது. மேபி நான் என்னோட சைக்கோ லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸ் கொஞ்சம் பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, விச் இஸ் த டாமினன்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு. இப்போ எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியல அப்படின்னா, அந்த டாமினன்ட் லாங்குவேஜோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியும்னா அவங்க தமிழ் லாங்குவேஜ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் வார்த்தைகளை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டாமினன்ட் லாங்குவேஜ் எதுவோ, இப்போ ரெண்டுமே கம்ஃபர்டபுள், தேர் கம்ஃபர்டபுள் வித் 2 லாங்குவேஜுமே அப்படின்னா, அப்போ ரொம்ப கிரியேட்டிவா பாதியா கூட பண்ணிக்கிறாங்க, ரொம்ப இன்னோவேட்டிவா பண்ணிக்கிறாங்க. அது என்னோட அப்சர்வேஷன். நம்ம மெயின் பர்பஸ் பேசுறது என்னன்னா கம்யூனிகேஷன். எப்படியோ நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். அதனால நமக்கு தெரிஞ்ச 4-5 வார்த்தையில போட்டு நம்ம பேசி முடிச்சிரும். அது தங்கிலீஷாவே இருக்கும், அது ஒரு மிக்ஸ்ட் லாங்குவேஜாவே இருக்கும். அதனால அதுவும் வளரும். ஏன்னா அதுல அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பேசலாங்கிறது ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு ஸ்டைலிஷா பேசலாம், எந்த அளவுக்கு ஆக்சென்டடா பேசலாம், எந்த அளவுக்கு இங்கிலீஷோட சேர்த்து பேசலாம். இங்கிலீஷ் இன் இந்தியா இஸ் அ பிரஸ்டீஜ் லாங்குவேஜ். அப்போ கண்டிப்பா தங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு ஜாஸ்தியா இருக்கனால தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கான என்ன வழியோ, எப்படி நம்ம இப்போ பாரம்பரிய சமையல் திருப்பி வந்துருச்சு, பாரம்பரிய காஸ்டியூம் திருப்பி வந்துருச்சு. இனி காலேஜ்லாம் நாங்க ஃபங்க்ஷன் நடத்தோம்னா கேர்ள்ஸை வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வாங்கினா அவ பாவாடை தாவணியில வர்றா, சேலையை கட்டிட்டு வர்றா. அப்போ அந்த உணர்வு இருக்குது, நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. கண்டிப்பா லாங்குவேஜும் இருக்கும், போக போக இந்த தமிழும் வளரும்.